இத பாரு. என்னடா பாத்துட்டு நிக்கிற? எதையாவது பார்த்து பார்வதிக்கு செலக்ட் பண்ணு. அத்த புடவை உங்களாலேயே செலக்ட் பண்ண முடியல. நான் ஆம்பளை, என்னால எப்படி செலக்ட் பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பாரு, அந்த புடவை எடுங்க. அதான். சொல்லுங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் போட விடுங்க. இதுவா சார்? இல்ல அப்படியே கொடுங்க. இந்தாங்க. அந்த ப்ளூ எடுங்க. அந்த பேபி பிங்க். ஓகே சார். அத்த அங்க பாருங்க, அந்த saree நல்லா இருக்குல்ல? இப்ப சொல்லு. இவ்வளவு நேரம் பாத்துட்டே இருந்தல்ல. அந்த saree சூப்பரா இருக்குல்ல? உன் வாயை மூடு. இந்த 3 புடவையும் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். எடுத்துக்கோ. ஆதி டக்கு டக்குன்னு புடவை செலக்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் பார்வையாலேயே அவளுக்கு அந்த புடவையை கட்டி பாத்துட்டான். அதான் செலக்ட் பண்ணிட்டான். நீயும் இருக்கிய 1 மணி நேரமா பாத்துக்கிட்டு. சரி சரி, ஆதியே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபேச்சு எங்க இருக்கு? அவ்வளவுதான். நீங்க இதையே பில் போட்டுருங்க. ஓகே. ஆதி, நெக்ஸ்ட் செக்ஷன் போலாமா? வா வாமா, வாங்க வாங்க. மாப்பிள்ள அந்த பக்கம் பாருங்க. வாங்க மேடம், வாங்க. என்ன வேணும் மேடம்? காதுக்கு கம்மல், மூக்குக்கு மூக்குத்தி, அப்புறம் கைக்கு வளையல், விரலுக்கு மோதிரம், இடுப்புக்கு ஒட்டியணும், கழுத்துக்கு நெக்லஸ், ஆரம், என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க. எல்லாமே இருக்கு மேடம். எல்லா வெரைட்டி டிசைன்ஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அத்த டைமண்ட். எது? அந்த டைமண்ட் நகை எனக்கு வாங்க வந்திருக்கியா? அம்மா இதுக்கு மறுபடியும் கூப்பிடுறாங்க. ஐயோ. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ஆதியும் பார்வதியும் வெளியில வந்துட்டாங்களா அருண்? 2 பேர் வெளியே வந்துட்டாங்கம்மா. நான் வேணா புரோக்கர்ட்ட போன் கொடுக்கவா? வேண்டாம் வேண்டாம். லிப்ட்ல இருந்து அவங்க வெளியில வந்த விஷயத்த எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் அருண் இப்படி இருக்க? சரி, நான் போனை வைக்கிறேன். சரிம்மா. அண்ணி. ஓ, சித்திக்கு கேட்டுன்னு பயப்படுறீங்களா? சித்தி நகை எடுக்கிற ஆர்வத்துல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, அதனால உங்களுக்கு கேட்டிருக்காது. அண்ணி, அண்ணி. சின்னையா, மாப்பிள்ளையும் சித்தியும் உங்களுக்காக நகை எடுக்க வந்திருக்காங்க. நீங்க என்னன்னா அந்த சம்பவத்துக்கே சம்பந்தம் இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. போங்க அண்ணி, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. கோ. அட என்னங்க அண்ணி. ப்ரோ, அன்னைக்கு நீ தானே புடவையை செலக்ட் பண்ண, அந்த மாதிரி நகையும் போய் செலக்ட் பண்ணு. யூ கோ. சரி. பார், நல்லா பாரு.
போச்சுடா. ம்? ஆ? வாங்க சார். வணக்கம். ஆதி சார் இருக்காரா? சார் வீட்ல இல்ல. அப்படியா? எப்போ வருவாரு? அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது சார். ஓ சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணணும். உள்ள போய் பேசிட்டு போட்டுமா? ஓகே சார், தாராளமா போய் பேசுங்க. தேங்க்யூ. ஹலோ, குட் மார்னிங் சார், நான் பிரபாகர் பேசுறேன். மார்னிங் பிரபாகர். சொல்லுங்க, என்ன திடீர்னு கால் பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், விசாக்கு அப்ளை பண்ணிருந்தோம் இல்லையா சார்? விசா வந்துருச்சா? இல்ல சார், கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சா? ஆமா சார், எல்லா இடத்துலயும் ஆதித்யாங்கிற உங்க பேரை சரியா கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஆனா ஒரு பக்கத்துல மட்டும் பார்வதின்னு தப்பா கையெழுத்து போட்டிருக்கீங்க. கையெழுத்து மாறி போனதுனால ஃபைல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் உங்க கையெழுத்து வேணும் சார். சரி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு கார்டன்ல இருந்து தான் சார் பேசிட்டு இருக்கேன். நீங்க வெளியே போயிருக்கிறதா செக்யூரிட்டி சொன்னாரு. இது அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நம்ம டைரி மூலியமா அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சத இப்போ இந்த கையெழுத்து மூலமா அம்மா கிட்ட சொல்லிடலாம். இதை வச்சு அம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. ஹலோ பிரபாகர். சொல்லுங்க சார். நீங்க இந்த ஃபைல் அம்மா கிட்ட கொடுத்துருங்க. நான் வந்து சைன் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க அப்புறம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? மேடம் ஏன் விசா ரிஜெக்ட் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது சார்? சிக்னேச்சர் டிஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. நான் வந்து அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சார் நிஜமா தான் சொல்றீங்களா? அப்ப நான் அம்மா கிட்ட ஃபைல கொடுத்துட்டுமா? நிஜமா தாங்க சொல்றேன். நீங்க ஃபைல் அம்மா கிட்ட கொடுத்துருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். நீங்களே இவ்வளவு கான்பிடண்டா சொல்லும்போது யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் மேடம் கிட்ட ஃபைல கொடுத்துறேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். குரு, சும்மா நகையே பாத்துட்டு இருக்கியே. ஏற்கனவே அவன் கற்பனையிலேயே புடவைய கட்டி பார்த்து வாங்கியும் கொடுத்தவன். நகை விஷயத்திலயும் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. இங்க பாரு, நீ பார்வதிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணு. புரியுது அத்த. ஆனா குழப்பமா இருக்கு. எல்லா டிசைனும் நல்லா இருக்கு. அதனால எதை எடுக்கிறதுனே தெரியல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்டா. உனக்கு தங்கத்தை பார்த்தா தட்டுல வச்சு பார்க்க பிடிக்காது தெரியும். ஆனா இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ இங்க பாரு, இங்கேயே வச்சு பார்வதிக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது செலக்ட் பண்ணு. ஓகே, பாத்துறேன். பாரு, சீக்கிரமா பாரு. இது நல்லதா இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. அவளுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பாரு. அதான் குழப்பமா இருக்கு. இது பாரு, நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்குல்ல? இதுவும் நல்லா இருக்கு. இதுக்கு இடத்துல ஊன்ட்டு ஏதாவது ஒண்ணு பாருடா. எனக்கே குழப்பமா இருக்கு. வைரமா இருந்தா டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவேன். தங்கம் ஒண்ணும் புரியல. பார்வதி, பெரியா, உன் கல்யாண விஷயத்துல கடவுள் என் பக்கத்தா இருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பெரியா சொல்றீங்க? ப்ரோ, அம்மாவா கால் பண்ணாங்க? இல்லடா, மேனேஜர் பிரபாகர் தான் ஃபோன் பண்ணாரு. மேனேஜர் பிரபாகரா? எதுக்கு? எல்லாம் நல்ல விஷயம்தான்.
பார்வதி மேல நான் வச்சிருக்க காதல் இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாக்கு தெரிஞ்சிடும். சூப்பர் ப்ரோ. எப்படி சொல்றேன். என் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல பார்வதின்னு எழுதியிருக்கிறத அம்மா பார்த்தாலே போதும். என் மனசுல இருக்கிறது ஈஸியா அவங்க புரிஞ்சுப்பாங்க. என் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்ல நான் முயற்சி செஞ்சு அது முடியாம போனப்பெல்லாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா இப்ப கடவுளை பார்த்து பிரபாகர் மூலியமா எனக்கு ஒரு உதவி செய்ய போறாரு. ப்ரோ, இந்த கல்யாணம் நடக்காது, உனக்கு அன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குன்னு அன்னைக்கே நானும் ஷாமும் அடிச்சு சொன்னோம்ல, பாத்தியா? அந்த கடவுளே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டான். மேனேஜர் பிரபாகர் கிட்ட இருக்கிற ஃபைலு அம்மா கைக்கு மாறினதும் பாரதியோட தலையெழுத்தே மாறப்போகுது. என்னோட காதல அம்மா புரிஞ்சுக்கிற டைம் வந்துருச்சு பார்வதி. இனிமே எல்லாம் நல்லதுதான் நடக்கும், பயப்படாத. ப்ரோ, அங்க பாரு, நடக்காத கல்யாணத்துக்கு மாத்தி மாத்தி நகையை செலக்ட் பண்றத. வா ப்ரோ, போலாம். அம்மா தாயே, ஏதாவது செஞ்சு அகிலாமா அந்த ஃபைலை பார்க்க விடாம பண்ணிடுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். மேடம் குட் இருக்காங்க? மார்னிங் சார். என்ன விஷயம்? மேடம் பார்க்கணும். மேடம் வந்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பிரபாகர். என்ன காலையிலேயே? ஃபாரின் டூருக்காக ஆதி சார் விசா அப்ளை பண்ணியிருந்தார்ல மேடம். ஆமா, விசா வந்துருச்சா? இல்லைங்க மேடம். இல்லையா? என்னாச்சு? ஆதி சாரோட சைன் டிஃபரா இருக்குன்னு சொல்லி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு மேடம். அப்படி என்ன சிக்னேச்சர் டிஃபர் ஆகுது? பார்க்கலாம். இந்தாங்க. மேடம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால் மேடம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? அழகா இருக்குடா. இதுவும் சூப்பரா இருக்குதா? என்ன குரு, நகையெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா? பண்ணிக்கிட்டே இருக்கேன் பெரிய மாப்பிள்ள. அடடடடடடா, சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க மாப்ள, டைம் ஆகுதுல்ல. அருண், இங்க ஒண்ணு சமையல் பண்ணல, சட்டுப்பட்டுன்னு சமையல் பண்ணிட்டு கிளம்பி போறதுக்கு. பார்வதிக்கு எந்த நகை பொருத்தமா இருக்கும்னு குரு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு பிடிக்கவும் செய்யணும்ல. உங்க 2 பேருக்கும் அவசரமா இருந்தா கிளம்புங்க, நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு பார்வதியை கூட்டிட்டு வரோம். கிளம்புறதா? அதெல்லாம் முடியாது. நம்ம ஐசுக்கு ஏதாவது செலக்ட் பண்ணுவோம். அந்த மிடில் இருக்கிறத எடுங்க. ஓகே சார். அந்த கமல். சூப்பர் ப்ரோ, செம செலக்ஷன் ப்ரோ. அடடடடடடா. கலக்கற ப்ரோ. இந்த பேங்கிள்ஸ் எடுங்க. ஓகே சார். எந்த டிசைன் சார்? இந்த 3 எடுங்க. ப்ரோ, எப்படி ப்ரோ இப்படி எல்லாம்? செம ப்ரோ, டக்கு டக்கு டக்குன்னு செலக்ட் பண்றியே. அதே எடுங்க. இந்த ரிங் எடுங்க. எது சார்? இது
ப்ரோ சூப்பர் ப்ரோ, செம்ம செலக்ஷன்ஸ் எல்லாமே. இது எல்லாத்தையும் பில் பண்ணிடுங்க. ம் ஓகே சார். அத்தை என்னத்த இது, நம்ம இவ்ளோ நேரம் செலக்ட் பண்ணியும் சரியா செலக்ட் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்கோம். ஆனா ஆதி என்னடான்னா டக்கு டக்குன்னு நகையை செலக்ட் பண்ணிட்டான். நான் தான் சொன்னனே, அவன் புடவையே கற்பனையில கட்டி பார்த்து வாங்கினவன். நகையவும் பார்த்த உடனே கற்பனையிலேயே போட்டு அழகு பார்த்திருப்பான். அதான் டக்கு டக்குன்னு வாங்கிட்டான். இப்பன அதி ஒண்ணு இல்ல, பார்வதி கல்யாண புடவைய நீ செலக்ட் பண்ணிட்ட. பார்வதி கல்யாணத்துக்கு போட்டுக்க போற நகையவும் நீயே செலக்ட் பண்ணிட்ட. அப்படியே பார்வதிக்கு குரு கட்ட போற தாலியையும் நீயே உன் கையால செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீன்னா ஒரு வேலை முடிஞ்சிரும். அதை கட்டிக்க போற மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ பெரிய மாப்பிள்ள. எங்க அந்த சான்ஸையும் என்கிட்ட இருந்து எடுத்துப்பீங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை எனக்கே விட்டு கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்டா. தாலிய பார். சார் தாலியை கட்டுங்க. ஓகே சார். இதை எடுத்து அப்படி வை. தாலிய பார். நம்ம வழக்கப்படி இதான் கட்டணும். இந்தா பார். இது வேணாத்தா. இது நல்லா இருக்குடா. ஆமாத்தா. பெரிய மாப்பிள்ள இந்த மாங்கல்யம் ஓகேவா? ஓகே. என்னது பார்க்காமயே ஓகே சொல்றாப்ல? அத்தா இது எப்படி இருக்கு நல்லா பாரு. இருக்குடா. ஐயோ ஏண்டா எருமை தெரியாம மாங்கல்யத்தை கீழே கீழே போட்டு விழுந்துருச்சு. ஏடுறா முதல்ல. ஏடுறா குடிச்சு ஏடுறா. குட்டியான உட்காந்துடு. கீழே உட்காந்துடு. எடுக்கிறாத்தா. இறங்கி எடுண்டா. கீழே உட்காந்துடு. உள்ள போயிடு. கீழே உட்காந்துடு. இதோ இப்ப எடுத்துருவான். என்னடா ஆச்சு? சீக்கிரம் தேடி எடு. அத்தா உள்ள போயிடுச்சத்தா. இப்ப என்னடா பண்றது? சார் அத நாங்க தேடி எடுத்துக்கிறோம். நீங்க அதே மாடல்ல வேற மாங்கல்யம் எடுத்துக்கங்க. என் கல்யாணத்துக்காக நான் முத செலக்ட் பண்ண தாலி அதான் வேணும் எனக்கு. என்னடா கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுதா. ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏந்திரு. ஐயோ பாத்துடா. இருமை உட்கார். முதல்ல உட்கார். என்னடா இது? மாங்கல்யம் நெளிஞ்சு போச்சே. இது அபசகுனமாச்சே. இந்த கல்யாணம் நடக்காம நின்னு போயிட்டா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும்.